கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரத்தில் சந்தித்தது குறித்து திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் பகுதி மக்கள் எமது செய்தியாளர் வினோத்திடம் தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஒரு 41 பேர் குற்ற நெரிசலில் உயிரிழந்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விஜய் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு நேரில் வரவழைச்சி சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படிங்கம்மா பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே. இது இப்போ சென்னையில் வந்தவாசி பிரச்சனை இல்லை, திரும்ப கரூருக்கே போனால் திரும்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்ய தான் செய்வாங்க. இதுவும் டபுள் மடங்காக தான் நடக்கும். இவர் உயிருக்கே ஆபத்து இல்லைன்னு எப்படி இது பண்ண முடியும்? கேரண்டி கொடுப்பாங்க. எல்லாமே அது நல்ல விஷயம் தான். அவர் சென்னைக்கு வர வச்சு பார்க்குறது தான் நல்ல விஷயம். திரும்ப இவர் போனார்னா திரும்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் திரும்ப நாளைக்கு இவர் கோர்ட்டுக்கு அலையிறதுக்கு தான் இவருக்கு டைம் சரியாக இருக்கும். கட்சி நடத்த முடியாது. அதனால் இவர் அங்கே கூப்பிட்டு பார்க்குறது தான் கரெக்டான விஷயம். 41 குடும்பங்களை அவர் போய் ஒரு வீடாக போய் சந்திக்கிறப்போ 41 குடும்பம் ஒரு வீட்டில் கிடையாது, ஒரு ஏரியாவில் கிடையாது, 41 ஸ்பாட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அது யார் எந்தெந்த ஊர்னு எனக்கு தெரியாது. அப்போ 41 குடும்பத்தை ஒன்றா சந்திக்கணும், ஒரு நாளில் சந்திக்கணும். அது நேரடியாக சந்திக்கிறது தான் நல்ல விஷயம். தப்பு கிடையாது. யாருமே போய் அன்னைக்கு இங்கே பார்த்துட்டு அப்புறம் வந்துடுவாங்க. ஆனால் இது வரவழைச்சு பஸ் போட்டு வரவழைச்சு பார்க்க வரைக்கும் நல்லது தாங்க. கெட்ட விஷயம் கிடையாதுங்க. அது நல்ல விஷயம் தான் பார்க்குற வரைக்கும். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரத்தில் சந்தித்தது குறித்த கேள்விக்கு திருச்சி மாவட்ட மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.